சென்னை ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் உள்ள என்சிசி விங்கும் ரோட்டரி கிளப் சென்னை மற்றும் பசுமை தாயகமும் இணைந்து 1,00,000 மரக்கன்றுகளை நடும் அந்த ஒரு மிகப்பெரிய விழாவுக்கு முதல் நிகழ்ச்சியாக இன்று ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்று அந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். இந்த பகுதியில் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே பசுமை போர்வையில் தான் இருக்கிறது. இருந்தாலும் 1,00,000 மரக்கன்றுகளை நடக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு இன்று நாம் இங்கே ரோட்டரி கிளப்பும் பசுமை தாயகமும் நாங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஏன்னா இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதாவது நம்ம மட்டும் மரக்கன்றுகளை நடுவது மட்டும் இல்லாமல் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் அந்த மரக்கன்றுகளை நடுவதால் ஏற்படும் நல்ல நிகழ்வுகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. வரம் என்று ரோட்டரி கிளப் இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டு, நிஜமாகவே இது ஒரு அருமையான வரம் தான் சென்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி என்பது கம்மி தான். ஏன்னா இது ஒரு நகரம், புறநகரமாக இருந்தாலும் சரி, இல்லை நகரமாக இருந்தாலும் சரி, ஏர் குவாலிட்டி அதாவது இந்த காற்று வந்து மிக சுத்தமாக இல்லை. ஏன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகம். சென்னையில் வந்து காற்றுல இருக்கக்கூடிய மாசு எவ்வளவு அதிகமாக இருக்கு, அதை விட அதிகமாக தரையிலிருந்து வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகம். வாகன புகை, அதே சொல்ல சுற்றியுள்ள இடத்துல இருந்து வரக்கூடிய புகைகள், குப்பை எரிப்பு போன்ற நிறைய நிகழ்வுகளால காற்று மாசு ஏற்பட்டிருக்கு. அதே போல தரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் அது வந்து மிக அதிகம். தீநகர் போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸால் அந்த துகள்களால் ஏற்படக்கூடிய ஹெல்த் பிரச்சனையை சொல்லக்கூடிய சுகாதார சீர்கேடுகள் மிக அதிகம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நுரையீரல் பிரச்சனையில தான் பாதிக்கப்படுறாங்க. நுரையீரல் பிரச்சனை குழந்தைங்களுக்கு எல்லாமே, சின்ன குழந்தைங்க எல்லாமே அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது காரணம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்று மட்டுமல்ல, தரையிலிருந்து வரக்கூடிய துகள்களாலும் பிரச்சனை ஏற்படுகிறது. இதனாலதான் கிளைமேட் எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லி சென்னையில் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த கிளைமேட் எமர்ஜென்சியில் என்ன சொல்லியிருக்கோன்னா, வாகன புகையை கட்டுப்படுத்துங்கள், இந்த தூசியை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெரிய நிகழ்ச்சி சென்னையில் நடத்தியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ மரக்கன்றுகளை 1,00,000 மரக்கன்றுகள் நடும்போது கண்டிப்பாக அந்த ஏர் குவாலிட்டி என்பது மேம்படும். இந்த பகுதியிலேயாவது 1,00,000 மரக்கன்று நடும்போது அதுலேருந்து வரக்கூடிய, அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். மரன்றது ஒரு 2 வருஷத்துல வளர்ந்துராது, அது ஒரு வருட கணக்கு ஆகும். இருந்தாலும் எப்பனாலும் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சாவது இங்க வரக்கூடிய நோயாளிகளும் இருப்பாங்க, மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல தூய காற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால என்சிசி விங் என்எஸ்எஸ் விங் அவங்க டாக்டர் அனிதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த பகுதியில மூங்கில் மரங்களை அதிகம் வைங்க, வச்சாதான் அதுல இருந்து காற்று, சுத்தமான காற்று இன்னும் அதிகமாக உற்பத்தி ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு ரோட்டரி கிளப்பும் நிறைய மூங்கில் மரங்களுக்கு தான் இங்க கொண்டு வந்து நடவு செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பசுமை தாயகம் அதில் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றோம். சாலை விரிவாக்க பணிகளுக்காக நிறைய மரங்கள் வெட்டப்படுது. அதுக்கு மாற்றம் நம்ம பசுமை தாயகம் சார்ந்த சாலை விரிவாக்க பணிகளுக்காக மரங்கள் வெட்டப்படுகிறது. அதற்கு வந்து மாற்றாக ஒரு மரம் வெட்டினா 10 மரம் வைக்கணுங்கிறது ஒரு பாலிசி டிசிஷன் தான். அதை வந்து செய்திருக்கிறார்களா என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நிறைய ஆர்டிஐ போட்டு எங்க நட்டிருக்கிறீங்க, இப்ப 10 மரம் வெட்டினீங்கன்னா 100 மரம் எங்க நட்டிருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறோம். அதற்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு இருக்கிறது. அது என்ன பதில் வந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்க கண்டிப்பாக ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றோம். எல்லார்கிட்டயும் கேட்டிருக்கோம், எந்தெந்த இடத்துல எல்லாம் மரம் வெட்டினாங்களோ அங்க கேட்டிருக்கோம். இல்ல, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கல்லூரி வளாகத்துல இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு மரக்கன்றுகள் சுற்றுச்சூழல் சம்பந்தமாக பேசுவது இல்ல வேணாம், அது வெளியில பேசிக்கலாங்களா. தமிழக அரசு வந்து நீர்நிலை பாதுகாப்பு விருது அறிவிச்சிருக்காங்க. இல்ல, கண்டிப்பாக யாராவது எந்த நல்ல வேலை செய்தாலும் அதை பாராட்டி தான் ஆக வேண்டும். யார் பாராட்டினாலும் நமக்கு சந்தோஷம் தான். நல்ல திறமை தகுதியானவர்களுக்கு அந்த விருதுகள் போய் சேர வேண்டும். நிஜமாகவே நீர்நிலைகளை பாதுகாப்பதில் எத்தனையோ பேர் இருக்காங்க, இண்டிவிஜுவலாகவும் பண்றாங்க, தனி மனிதர்களே எத்தனையோ பண்ணியிருக்கிறாங்க. அதே போல என்ஜிஓக்கள், அதாவது ஒரு அமைப்புகளாகவும் சேர்ந்து செய்யறாங்க. அவங்களுக்கெல்லாம் பாராட்டு ஊக்கப்படுத்துவது என்பது இன்னும் ஒரு 10 வருஷம் நல்லா வேலை செய்வதற்கு ஏதுவாக அமையும். பரவாயில்ல உங்களுக்கு தனியா ஒரு பேட்டி கொடுக்கணும் போல இருக்கு அவருக்கு. வாங்க பரவாயில்லைங்க. நீங்க வந்து இந்த கேள்விகள் நம்ம மருத்துவ கல்லூரிக்குள்ள இருக்கிறோம். நம்ம மருத்துவ கல்லூரியிலையும் எந்த ஒரு கல்வி நிறுவனங்கள்லயும் நம்ம இதை சம்பந்தமாக பேசினா மட்டும்தான் நம்மள வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம போக முடியும். நீங்க வந்து ஒரு இடத்துலயும் நம்ம வேற எதாவது பேசிட்டோம்னா அப்புறம் நல்லா இருக்கு.
வெளியே அதுக்கு வேற தளம் இருக்கு, நான் உங்களுக்கு அந்த பதில் சொல்றேன். நன்றி.